அனைவருக்கும் வணக்கம். தாவேகாவுடைய வாக்குறுதிகளை தாவேகா தலைவர் விஜய் நேத்தைக்கு அறிவிச்சிருக்காப்புல. என்னென்ன வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருக்காருன்னு போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது வாக்குறுதி இல்லை, ஜோக்குறுதி அப்படின்ட்டு. ஒரே ஜோக்காக அடித்து வச்சுருக்காருங்க. ஃபுல்லாக ஜோக்குங்க. ஜோக்கர் பின்ன ஜோக்கர்த்தனமாக தானே வாக்குறுதிகள் கொடுப்பாப்புல, சாரி ஜோக்குறுதியாக கொடுப்பாப்புல. அதான் கொடுத்து வச்சுருக்காரு. அதில் முக்கியமான சில வாக்குறுதிகளுங்க, தாவேகாவுடைய அரசியலையே புரட்டி போடும் விதமான ஒரு வாக்குறுதி. நம்ப மாட்டீங்க நீங்கள். அந்த கூட்டத்தில் அவர் பேசியிருக்காரு, நான் என்னுடைய தொகுதிக்கு மாதத்தில் ஒரு தடவை வருவேன். அந்த நேரத்தில் நீங்கள் என்னைய பார்க்கணுன்னா நான் உங்களுக்கு காட்சி அளிப்பேன். என்னைய பார்க்குறது ரொம்ப கஷ்டம்லாம் நினைக்க வேணாம். அங்கே எங்கேயாவது ரோட்டில் 4 பேரை சாவடிச்சுக்கிட்டு இருப்பேன். அந்த நேரம் என்னை ஈஸியாக பார்த்துடலாம். நான் மாதத்துக்கு ஒரு தடவை எம வாகனத்தை எடுத்துகிட்டு வருவேன். எல்லாரும் என்னை அதில் பார்த்துக்கோங்க, நான் உங்களுக்கு காட்சி அளிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இப்போவாது வெளியே வரேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வாக்குறுதியாவது கொடுத்துருக்காரு. அதாவது வாக்குறுதினா நிறைய அணில் குஞ்சுகள் இப்போ தூக்கிட்டு வருவானுங்க. வாக்குறுதியெல்லாம் கொடுக்கலையே, அவர் அந்த கூட்டத்தில் பேசினார் இப்படின்லாம் வந்து உருட்டிக்கிட்டு இருப்பானுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த கூட்டத்தில் இந்த ப்ராமிஸ் அவர் கொடுக்குறாரு அப்படின்னா அதுவும் வாக்குறுதி தான். இந்த வாக்குறுதியாவது அவர் கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம பார்த்தா கூட, சொந்த தொகுதிக்கு ஒருத்தன் நான் மாதத்தில் ஒரு தடவை தான் போவேன்னு சொல்கிறான். ஒரு தடவை போகிறதெல்லாம் பெருசுன்னு நினச்சி சொல்லிக்கிட்டு இருக்காரு விஜய். ஆனால் ஒரு தடவை போகிறதெல்லாம் ரொம்ப கம்மின்னு நாங்கள் சொல்கிறோம். எந்நேரமும் மக்களோட மக்களாக இருக்கணும். என்ன பிரச்சனைனாலும் மக்கள் கூப்பிடுறாங்கன்னு சொன்னால் டக்குன்னு என்னன்னு பார்க்கணும். ஆனால் மாதத்துக்கு ஒரு தடவை நான் உங்களுக்கு வந்து காட்சி அளிப்பேன், நீங்கள் எல்லாரும் என்னை தரிசனம் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஜாலியாக இருந்துக்கோங்க அப்படின்றப்பல விஜய். ஆனாலுமே இது நடக்க வாய்ப்பு இல்லைங்க. மாதத்துக்கு ஒரு தடவைனாலும் எப்படிங்க இவர் வரமாட்டாருங்க. நம்ம பார்த்துருக்கோமே, மாதக்கணக்காக வீட்டுக்குள்ளேயே பதுங்கி இருக்கக்கூடியவர் எப்படிங்க வெளியே வருவார்? எனக்கு தெரிஞ்சு இந்த அட்டை இல்லைனா பொம்மை இல்லைனா ஹோலோகிராம் முறையை பயன்படுத்தியெல்லாம் இவனுங்க பிரச்சாரம் பண்ணுறானுங்க தாவேகாரனுங்க. அதில் ஏதாவது ஒன்றை செலக்ட் பண்ணி தான் அனுப்பி விடுவார்னு நினைக்கிறேன் மாதம். வாய்ப்பு இல்லைங்க, இல்லைனா வாய்ப்பே இல்லை. ஷுவராக சொல்கிறேன், வரமாட்டார். ஜெயிக்கிறது நடக்கவே நடக்காது. அப்படியே ஜெயித்தாலும் வரவே மாட்டார், வாய்ப்பே இல்லைங்க. விஜய் கொடுத்துருக்கிற வாக்குறுதிகள் எல்லாமே சும்மா அடித்து விட்டுருக்காப்புல, கண்டமேனிக்கு அடித்து விட்டுருக்காப்புலன்னு வைங்களேன். வாய்க்கு வந்தது எல்லாம் சும்மா அப்படியே போடு, அங்கே ஒரு 1 லட்சம் போடு, அங்கே ஒரு 10 லட்சம் போடு அப்படின்ட்டு இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுருக்காப்புல கண்ணா பின்னானே. எப்படியும் ஆட்சிக்கெல்லாம் வரப்போகிறதில்லன்னு விஜய்க்கு நல்லாவே தெரியும்னு வைங்க. இருக்கிறதுலேயே இந்த வாக்குறுதி இருக்குது பாருங்கள், நான் மாதத்துக்கு ஒரு தடவை வருவேன்னு சொன்ன வாக்குறுதி, இது ரொம்ப ரொம்ப அன்ரியாலிஸ்டிக். இது நடக்க வாய்ப்பே இல்லைங்க. எத்தனை ஜென்மானாலும் நடக்காது. வேறு எந்த கட்சியிலையாவது இப்படி ஒரு வாக்குறுதியை ஏதாவது வேட்பாளர் கொடுத்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் மாதம் உங்களுக்கு காட்சி அளிப்பேன், என்னை நீங்கள் எல்லாரும் பார்த்து தரிசனம் பண்ணி என்னை கும்பிட்டுக்கோங்கன்னு யாராவது சொல்லி பார்த்துருக்கீங்களா? முதல் தடவையாக. இதுதான் மாற்றம். இப்படி தான் மாற்று அரசியல் பண்ணக்கூடிய கட்சி இப்படி தான் இருப்பாங்க. ஈஸியாக இவரை சந்திச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாப்புல. என்னை சந்திக்கிறதுலாம் அவ்வளோ கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸி தான் அப்படின்னு சொல்கிறாப்புல. அஜித் ஆக்னல்ன்ற பெண்மணி இவரை தேடி போனப்போ ஏன் சந்திக்கலை அவங்கள? ஏன் அவங்க மேலே காரை விட்டு ஏற்றுனாரு? ஏன் சந்திக்கலை அவங்கள? இன்னும் பல அணில் குஞ்சுகள் அவங்களுடைய பிரச்சனைகளை அந்த கட்சிக்குள்ளே அவங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்காங்க. சந்திக்கவே முடியலையே. எவ்வளவோ பார்த்துருக்கோமே. விஜய்க்கு நல்லா தெரியும் விஜய் எந்த தொகுதியிலையும் ஜெயிக்க போகிறது கிடையாதுன்றது நல்லா தெரியும். தெரிஞ்சு தான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. அப்போ கூட பாருங்கள், நான் வரேன், நான் வர்றப்போ அந்த மாதத்தில் ஒரு தடவை வரேன் இல்லையா, வர்றப்போ என்னை சந்தித்து உங்களுடைய குறைகளை எல்லாம் சொல்லுங்கள், எல்லாம் தீர்த்து வைப்பேன் அப்படின்னாவது சொல்கிறாரா பாருங்கள். அவர் தான் வேற ஒரு மனநிலையில் இருக்கார். அவர் தான் ஜெயிச்சுட்டா எல்லாத்தையும் இங்கே சிங்கப்பூர் மாதிரி மாற்றிடுவாராமே. அதனால் மக்களுக்கு எந்த குறையுமே இருக்காத அளவுக்கு இவர் அப்படியே பிடிங்கிடுவார். அதனால் அவர் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டார். ஏன்னா அப்படி சொல்லிவிட்டா ஏதோ ஒழுங்காக விஜய் செயல்படலை அப்படின்னு ஆயிரும் இல்லையா, அதனால் விஜய் சொல்ல மாட்டார். ஆனால் விஜய் இந்த 2 தொகுதியில் நிற்கிறார் பாருங்க. இந்த 2 தொகுதியிலையும் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. அதனால மக்கள் ரொம்ப நிம்மதியாக இருக்கலாம். ஏன்னா 2 தொகுதியும் செம ஸ்ட்ராங்கு திமுக, அதனால வாய்ப்பே கிடையாது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், வேற ஏதாவது ஒரு தொகுதியில் போய் நின்று விஜய் ஒருவேளை ஜெயிச்சிருந்தாப்லன்னு வைங்களேன், அந்த தொகுதி மக்கள் மாதத்துக்கு ஒரு தடவை வீட்டை பூட்டிட்டு வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டியதுதான். அது போக பப்ளிக் நியூசன்ஸ் நடக்கும், ஏரியாவில் என்ன வேணால் நடக்கும், செருப்பு கிருப்பு கலந்து கிடக்கும். அன்றைக்கி ஒரு நாள் விஜய் வரக்கூடிய அந்த ஒரு நாள் எப்போனாலும் நம்ம வீட்டு மாடியில் ஏறுவானுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் எதையாவது உடச்சி போட்டு விஜயை பார்க்கணும்னு மேலே ஏறுவானுங்க. டிரான்ஸ்ஃபார்மரை உடச்சி போட்டுருவானுங்க. டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்க லைனெல்லாம் கழட்டி விட்டுருவானுங்க. என்னத்தையாவது பண்ணி பெரும் தொந்தரவாக இருப்பானுங்க அந்த ஒரு நாளைக்கு, விஜய் வரக்கூடிய ஒரு நாளைக்கு. ஆகவே விஜய் ஒரு தொகுதியில் நின்று ஜெயிச்சிட்டார் அப்படின்னு சொன்னாக்க அந்த தொகுதி விளங்கவே விளங்காது. அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வீட்டை விற்றுட்டோ வீட்டை காலி பண்ணிட்டோ வேற எங்கேயாவது போய் செட்டில் ஆகிறது தான் ரொம்ப நல்லது. நல்ல வேலையாக அது இந்த தேர்தலில் நடக்காது. ஏன்னா விஜய் நிற்கிற 2 தொகுதியும் திமுக தான் ஜெயிக்கும். அடுத்ததாக இன்னொரு வாக்குறுதிங்க. அந்த வாக்குறுதி விஜய் கொடுக்கல. விஜய் எதிர்பார்க்கிறார் அங்கே இருக்கக்கூடிய அணில் குஞ்சு பெண்கள் கிட்டலாம். என்ன வாக்குறுதின்னு கேட்டிங்கன்னா, அந்த விசில் சின்னத்தை பெண்கள் எல்லாரும் வீட்டுக்கு வாசல் முன்னாடி கோலம் போடணுமா.
எல்லாரும் கோலம் போடுவீங்க தானே, எனக்கு வாக்குறுதி கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு போகிறாப்புல. இந்த அணில் குஞ்சுகளும் அந்த விசில் சின்னத்தை கோலம் போட்டு சோஷியல் மீடியாஸில் ஃபோட்டோலாம் போட்டுக்கிட்டு கிடக்குறாங்க. அது சொல்கிறப்போவே பாருங்கள், பெண்கள் அக்காமார்கள் அம்மாமார்கள் நீங்கள் கோலம் போடுங்க. ஏன் பெண்கள் தான் கோலம் போடணுமா? நீங்கள் எல்லாரும் எனக்காக ஒன்று பண்ணுங்கள், எல்லாரும் கோலம் போடுங்க அப்படின்னு சொன்னால் ஓகே. அது என்ன பெண்கள் கிட்ட கொண்டு போய் அதை சுருக்கணும்? சரி அதெல்லாம் விடுங்க, தந்தை பெரியார கொள்கை தலைவரை வச்சுக்கிட்டு அதெல்லாம் சும்மா வச்சுருக்காங்க, அதெல்லாம் அவங்களுக்கு புரியாது, நம்ம என்ன பேசுகிறோன்னே அவங்களுக்கு புரியாது. என்னப்பா சொல்கிற, பெண்கள் தானேப்பா கோலம் போடணும் அப்படின்னு சொல்லுவார் விஜயெல்லாம், அந்த மாதிரி விட்ட நபர். அதனால் நம்ம சொல்கிறதெல்லாம் புரியாதுன்னு வச்சுக்கோங்க, அதை விடுங்க. சரி, இப்படி ஒரு வாக்குறுதியா? அடுத்தது வாக்குறுதிகள்லாம் விஜய் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. உண்மையாலுமே அங்கே பேப்பரில் எழுதி வச்சிருக்கிற வாக்குறுதிகள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். முதல்ல விஜய் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வாக்குறுதி கொடுக்குறாங்க. இவங்க 8000 கூப்பன்னா இவங்க 10,000 ரூபா கொடுக்குறாங்க, இவங்க ஃப்ரிட்ஜ் வாங்க கூப்பன் கொடுக்குறாங்கன்னா இவங்க ஃப்ரிட்ஜ் கொடுக்குறாங்க, இவங்க 2000 ரூபானா இவங்க 2000 ரூபா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் ஒரே கட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அதை விமர்சனம் பண்ணிவிட்டு அவரே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா 2500 ரூபா கொடுக்க விடும் அப்படி இப்படின்னு அவரே பேசிக்கிட்டு இருக்காருங்க. அந்த காணொலி லைட்டாக பாருங்கள். திமுகவும் மற்றும் பலரும் ஒன்றுதான்னு நாம் சொன்னோம் இல்லையா? 2 பேரும் விட்ட தேர்தல் அறிக்கையை எடுத்து பாருங்க. 2 பேருமே பெண்களுக்கு 2000 ரூபா கொடுக்குறாங்க. செய்ய முடிஞ்சதை மட்டும்தான் இப்போ இதில் சொல்லியிருக்கிறோம். அப்படி நாம் உண்மையாக மனசார யோசித்து சொல்லியிருக்கிற நம்ம தேர்தல் அறிக்கையில் 60 வயதிற்குள் உள்ள ஒவ்வொரு குடும்ப தலைவியின் வங்கி கணக்கிலும் நேரடியாக மாதம் 2500 ரூபாய். இப்படி 2 பேரும் ஒரே தேர்தல் அறிக்கையை பேரை மாற்றி கலரை மாற்றி தந்திருக்கிறாங்க. கண்ணாடி சார் அது. ஆரம்பத்தில் இருந்தே விஜய் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறாரு அப்படின்றது புரிய மாட்டேங்குது. எப்படிங்க இப்படி ஒருத்தனால இருக்க முடியும்? அதுவும் பார்த்து வாசிக்கிறப்போவே இப்படி இருக்குது. இந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி கொடுத்தவன் எவ்வளோ பெரிய மடக்கு ஊதியாக இருந்தால் இப்படி ரெடி பண்ணி கொடுத்துருப்பான். இவர் அதுக்கு மேலே எப்படிப்பட்ட ஒரு மடக்கு ஊதியாக இருந்தால் அதை அப்படியே வாசிப்பாப்புல. என்ன ஏதுன்னே இல்லாமல் அப்படியே அந்த பேப்பரில் இருக்கிறத அப்படியே ஒரு டயலாகாக வாசிச்சு விட்டு போகிறார். ஏன்னா நடிகன் இல்லையா, பேப்பரை பார்த்தா போதும் அப்படியே நல்லா நடிச்சிடலாம், ஈஸியாக நடிச்சிடலாம், அந்த ஃப்ளோ வந்துடும். ஒரு நேரம் இலவசங்கள் தப்புன்றாங்க, ஒரு நேரம் இலவசங்கள் நாங்கள் கொடுப்போன்றானுங்க. அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டம், மாமன் சீர் திட்டம் 2000 ரூபா 2500 ரூபான்றானுங்க. எல்லாம் தப்புன்னு சொல்கிறாங்க. வேண்டாம் ஓசி பஸ் வேண்டாம்ன்றாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா பெண்கள் எல்லாரும் தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த பஸ்லனாலும் ஃப்ரீயாக போய்க்கலாம் அப்படின்றாரு. இப்படியெல்லாம் ரெட்டை நிலைப்பாடு, ரெட்டை வேடம் போட்டுக்கிட்டு இருந்த விஜய் இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, மேடையில் அதே நேரத்திலேயே மாற்றி பேசிட்டாப்புல. ஒரே இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறப்பவே மாற்றி பேசிட்டார். அவங்கெல்லாம் 2000 ரூபா கொடுக்குறாங்க, ஒரே மாதிரியே எல்லாம் கொடுக்குறாங்க பாருங்க ஹோன்னு சொல்லிட்டு அவரே 2500 ரூபா கொடுக்குறேன் அப்படின்றாரு. இந்த வாக்குறுதியில் ஒன்றுமே இல்லைங்க. இந்த வாக்குறுதியெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த சூப்பர் 6 திட்டம், அண்ணன் சீர் திட்டம், இந்த மாதிரிப்பட்ட கர்மாந்திரங்கள் தான் வாக்குறுதிகளாக இருக்குது. அப்புறம் இந்த விளக்கு பிடிக்கும் திட்டம், நோ டார்க் ஸ்பாட்ஸ், 0 டார்க் ஸ்பாட்ஸ், இதெல்லாம் தான் அந்த திட்டம். சரியா? இதில் திமுக கொடுத்த வாக்குறுதிகளை அப்படியே காப்பி அடிச்சாச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. உரிமை தொகை திமுக கொடுக்குது அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணு, மற்ற எல்லா திட்டத்துலேயும் 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணு. திமுக 2030க்குள்ளே $1 trillion எக்கனாமியை அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி 2021 தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. இன்னும் 2030 வரல. 2030க்குள்ளே $1 trillion எக்கனாமியை அச்சீவ் பண்ணுவோம்னு சொல்லி திமுக சொல்லுதுன்னா, இவர் என்னன்னா 1.5 trillion எக்கனாமியை 2036க்குள்ள அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காரு. எல்லாமே திமுகவை அப்படியே காப்பி அடிச்சு தான் வச்சுருக்காருங்க. அதை அப்படி இப்படி மாடிஃபை பண்ணி நடைமுறையில் இருக்கக்கூடிய திட்டங்களையும் அப்படியே காப்பி அடித்து வச்சாச்சு. அதாவது தேர்தல் அறிக்கையில் இருக்கிறத காப்பி அடித்து வச்சுருக்கிறாரு, அது வேறு. ஆனால் நடைமுறையில் இருக்கிற திட்டங்களையெல்லாம் காப்பி அடித்து வச்சுருக்காருங்க. இதில் அவங்கெல்லாம் ஒரே மாதிரி தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறாங்க, நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுன்னு தனியாக ஒரு இது வேறு, புழுத்தல் வேறு. உலகத்தரம் வாய்ந்த கல்விக்கான உத்தரவாதம். அதில் 100 காமராஜர் சிறப்பு தரம் கொண்ட பள்ளிகள், காமராஜர் ஸ்கூல்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ், அனைத்து மாவட்டங்களிலும் 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை தரமான கல்வியை வழங்கும் இலவச உறைவிட பள்ளிகள். ஒவ்வொரு பள்ளியிலும் நவீன உள்கட்டமைப்பு மற்றும் உலகத்தரம் வாய்ந்த கல்வி. இதெல்லாம் தமிழ்நாட்டில் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய திட்டம். ஏற்கனவே 2021 திமுக அறிவித்து இப்போ 5 வருஷமாக செயல்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு திட்டத்தை விஜய் இப்போ அறிவிச்சிட்டு இருக்காரு.
ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இது மாதிரி 38 அரசு மாதிரி பள்ளிகள் இப்போ இருக்கு. இந்த பள்ளிகள்லாம் முதலமைச்சருடைய நேரடி கண்காணிப்பில் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரி பள்ளிகளை 2030க்குள்ள 1000 மாதிரி பள்ளிகள் இது மாதிரி உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதியை அளிச்சிட்டாங்க. 2030க்குள்ள ஒவ்வொரு ஊராட்சியிலும் இது போல மாதிரி பள்ளிகள் தமிழ்நாட்டில் உருவாக்கப்படும். இதுதான் நடக்க போகுது. ஏற்கனவே செயல்பாட்டில் இருக்கக்கூடிய திட்டத்தை எடுத்துகிட்டு வந்து விஜய் இப்போ தான் வாக்குறுதியாகவே விட்டுக்கிட்டு இருக்கார். இந்த காணொலியை பாருங்களேன். இந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் சில பேர் வருவாங்க. எங்கேயாவது பஸ் ஸ்டாண்டில் பப்ளிக் பிளேசஸ்லாம், சார் பர்ஸை தொலைச்சிட்டேன் சார், கொஞ்சம் காசு இருந்தால் கொடுங்க சார், ஊருக்கு போகணும் சார் அப்படின்னு ஒரு மாதிரியாக வருவானுங்க. ரொம்ப டீசெண்டாக இருக்குன்ற பேரில் ஒரு மாதிரியாக காட்டிப்பானுங்க. பார்க்க அது மாதிரி தானே இருக்குது. ஏன்டா எப்போ பார்த்தாலும் எருமச்சாடிய மூஞ்சில அப்புறம் மாதிரியே தெரியுற? வாழ்க்கையில் நிம்மதியில் என்ன? உனக்கும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லையா? அப்படி நடுத்தண்ணில போய் நில்லு, நிம்மதியான இடத்துக்கு போய் சேர்ந்துருவேன். விஜயோடைய இந்த மாதிரிப்பட்ட நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு ஓடும் பின்னாடி. கொள்கை தலைவர்கள் யார், இந்த தலைவன் வெளியில் நித்தம் செல்வோம் அப்படி இப்படின்லாம் ஓடிட்டு இருக்கும். அப்போல்லாம் விஜயோடைய மூஞ்சை பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருப்பாப்புல. நீங்கள்லாம் என்னைக்காவது ஏன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன்னா ஒரு பெரிய இது தமிழக வெற்றி கழகம் எதிர்காலம் அமைக்கும் கழகம் கேட்குறப்போவே ஒரு மாதிரி தலை சுத்தம். ஐயோ என்னடா இது பாட்டு, கேட்கவே முடியலடா, வாந்தி வருதுடான்ற மாதிரி இருக்கும் அந்த லைன்லாம் கேட்குறப்போ. அந்த லைன்லாம் ஓடுறப்போ விஜயை பார்க்கணுமே, அப்படியே என்னமோ தான் பெரிய புள்ளியாக உணர்ந்த தருணம் அப்படின்ற மாதிரி தான் விஜய் உட்கார்ந்துருப்பார். இப்படி தன்னைத்தானே ஒரு பெரும் இதுவாக காட்டிக்கொள்கிற ஒரு குணம் விஜய்க்கு இருக்குது. இந்த மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. தன்னைத்தானே வந்து ஒரு பெரிய ஆளாக நினச்சிக்கிறது, ஒரு பெரிய கூட்டம் இருக்குன்னா தன்னையை மட்டும் பெரிய ஆளாக நினச்சிக்கிட்டு வாழ்கிறது. இந்த மாதிரிப்பட்ட ஆட்கள் இப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு பாட்டு கேட்டால் போதும் தான் பெரிய ஆள்னு நினச்சிக்கிட்டு அந்த பாட்டை கேட்குறது. அதனால தான் விஜய் வந்து அந்த பாட்டுக்கு ரியாக்ஷன் கொடுக்குற விதமாக அப்படியே இப்படின்லாம் வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அதுதான் கடைசியில் பயங்கரமாக ட்ரோல் ஆகுது. இந்த மூஞ்சை பாருங்களேன், என்னன்னு தெரிலங்க, இங்கெல்லாம் வீங்கி போயிருக்கு. என்ன தான் பண்ணுறாருன்னு தெரில, என்ன பிராண்டாக இருக்குன்னு தெரில, இப்படி வீங்கி போயிருக்கு. கண்ணெல்லாம் உள்ளே போயிருச்சு, சீக்ஸ் எல்லாம் வெளியே தள்ளிருச்சு. முன்னாடியெல்லாம் முகம் ஒரு ஷேப்பாக இருக்கும், இப்போ வந்து எல்லாம் வெளியே வந்து இதெல்லாம் உள்ளே போயிருச்சு. இல்லைங்க நம்ம தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கோங்க. இந்த பாஜக டீலிமிட்டேஷனை கொண்டு வரதுனால பயங்கரமாக கோவத்தில் இருக்காருங்க விஜய். அதனால தான் இப்படி முறைச்சி பார்த்துக்கிட்டு இப்படிலாம் பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரியாக திருட்டு மொழியெல்லாம் முடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த தேர்தல் அறிக்கைகளை தாவேக்கா வெளியிட்டதுக்கு பிறகு பெருசாக எந்த மீடியா சேனலும் கவர் பண்ணலைங்க. அந்த தேர்தல் அறிக்கையில் எதுவுமே இல்லை, குப்பை மாதிரி தான் லிட்ரலி. மக்கள் யாருமே சுத்தமாக கண்டுக்கல, அது போக மீடியா சேனல்ஸும் சுத்தமாக கண்டுக்கல. இதெல்லாம் என்னத்தை, இதெல்லாம் எவனா போட்டுட்டு இருப்பானான்ற மாதிரி அப்படியே அதை கண்டுக்காமல் போயிட்டாங்க. அதனால் அணில் குஞ்சுகள்லாம் கடுப்பாகி போய் இதுக்கும் திமுக தான் காரணம் வந்து கடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இந்த தேர்தல் அறிக்கை வந்து மிகப்பெரிய ஃப்ளாப் தாவேக்காவுக்கு. இதில் எதுவுமே இல்லை, அதில் ஒன்றும் இல்லை, அப்படியே கிழிச்சு போட்டுரு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்ததாக ஒரு முக்கியமான செய்திங்க. ஏப்ரல் 19ஆம் தேதி தருமபுரிக்கு விஜய் போகிறாராம். எதில் தெரியுமா போகிறாரு? வழக்கமாக இந்த ப்ரைவேட் ஃப்ளைட்டில் போவார். இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் ஹெலிகாப்டரில் போகிறாராம். ஹெலிகாப்டரில் போய் பரப்புரை செய்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காரு. ஹெலிகாப்டரில் போய் பரப்புரை செய்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காருன்னா என்னவாக இருக்கும்? கீழே ரோட்டில் இறங்க மாட்டாரா? அப்படி மேலே இருந்தே ஏதாவது பண்ணுவாரா என்ன? ஏற்கனவே அணில் குஞ்சுகள்லாம் ஏதோ ஒரு மாநாடு போடுறப்ப இந்த லெஃப்ட் பாண்டி தான் நினைக்கிறேன், நாங்களாம் ஃப்ளைட்டில் இருந்தே குதிப்போம்டா அப்படின்ட்டுலாம் இது பண்ணியிருந்தேன். நான் கூட வீடியோலாம் போட்டிருப்பேன். ஒருவேளை அணில் குஞ்சுகளுக்கு பயந்து போய் எதுவும் ஹெலிகாப்டரில் பறந்துக்கிட்டே பிரச்சாரம் பண்ண போகிறாரா என்னன்னு தெரில. பாவங்க, எல்லா வசதியான வாழ்க்கையும் விட்டுட்டு ரோட்டில் கூட பயணிக்கிறதுக்கு காசு இல்லாமல் வழி இல்லாமல் ப்ரைவேட் ஃப்ளைட்டில் ஹெலிகாப்டரில் பயணித்து பரப்புரைக்கெல்லாம் ஹெலிகாப்டரில் போய் பரப்புரை பண்ணுறதுக்கெலாம் ஏதோ பண்ணுறாப்புல. அத்தனை வழிகளையும் தாங்கிட்டு மக்களுக்காக வராருங்க. மக்களுக்காக. மற்ற கட்சி தலைவர்கள்லாம் ரொம்ப பெரிய பணக்காரங்க, அவங்கெல்லாம் காரில் போகிறாங்க, புரியுதுங்களா? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள், ஒரு சைமன் செபாஸ்டியன், இந்த மாதிரிப்பட்ட எல்லாருமே காரில் போகிறாங்க. ஆனால் விஜய் ஆஃப்டர் ஆல் ஃப்ளைட்டில் ஹெலிகாப்டரில் போகிறதுக்கெலாம் நம்ம கிண்டல் அடிச்சிட்ருக்கோம். என்னங்க, வழியை தாங்கிட்டு வராருங்க, வசதி வாய்ப்பு எல்லாத்தையும் இழந்து வராருங்க, எல்லாமே இழந்து வராருங்க ஆள். இப்படிலாம் நம்ம பேசலாமா? இப்படி தான் பேசணும். ஒரு ஏர்போர்ட் மட்டும் சொந்தமாக அவருக்குன்னு கட்டிட்டாருன்னா எல்லாம் முடிஞ்சு போயிடும். ஆனால் என்ன பண்ணுறது, கொஞ்சம் காசு கம்மியாக இருக்குது அதில். அந்த காசு மட்டும் ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னால் அவர் சொந்தமாக ஏர்போர்ட் கட்டி அவரே அந்த ஏர்போர்ட்டில் இறங்கி ஏறிலாம் வந்துப்பார். இந்த ஏர்போர்ட் கட்டுறதுக்கு கூட காசு இல்லாத அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. இவ்வளோ எளிமையான ஒரு அரசியல்வாதியை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லைங்க. ஆகவே இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. எங்கே போகுதுங்க இது? ஃப்ளைட் ஏதோ போகுதுங்க, ஏர்போர்ட்டில் இருந்து தானே போகும். இது மாதிரி ஒன்றுங்க, அண்ணனுக்கு கட்டுறதுக்கு காசு இல்லாமல் ஒரு சைமன் செபாஸ்டியன் மாதிரி திரள் நிதி கேட்கலாம்.
ஆனால் மக்கள்கிட்ட இருந்து ஒரு ரூபா கூட நான் வாங்க மாட்டேன், மக்கள் பைசா ஒத்த பைசா கூட தொட மாட்டேன்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருக்காரு, வாக்குறுதியெல்லாம் கொடுக்குறாரு. அதனால் சொந்தமாக உழைச்சி கஷ்டப்பட்டு மேலே வந்து ஏர்போர்ட்டு கட்டுவாருங்க. அது வரைக்கும் கஷ்டப்பட்டு ஃப்ளைட்டில் ஹெலிகாப்டரில் எல்லாம் போயிட்டு ரொம்ப எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்துப்பார். அவர் அப்படி கட்சியை நடத்திப்பார். அதனால் உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்றதை கமெண்ட்ஸில் பதிவு கமெண்ட்ஸ் என்னன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.